நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். நீங்கள் நல்லவர், வல்லவர் அப்பா. ஆண்டவரே, நன்மை செய்கிறவர் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்கப்பா. ஆசையோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறீங்களோ ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவளை மேன்மைப்படுத்துங்க அப்பா. நீங்கள் பேசுங்க. உங்கள் வார்த்தைகள் அவள் இருதயங்களை ஆற்றட்டும், தேற்றட்டும் ஆண்டவரே. நீரே பேசும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் நான் வேதத்தில் இருந்து கடல் பயணம் செய்த பொழுது, கடல் யாத்திரை அப்படிங்கிற தலைப்பில் கடல் யாத்திரை செய்த சில நபர்களை குறித்து கூட நம் சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். கடல் யாத்திரை அப்படின்னாலே எனக்கு ஞாபகம் வருவது யோனாவோட கடல் யாத்திரை எப்படி இருந்துச்சுன்னா, அது ஒரு பாதை மாறிய கடல் யாத்திரையாக இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், யோனா தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினிவேக்கு போய் அங்குள்ள மக்களை என்ன செய், எச்சரித்து சொல்லு. 1வது வசனத்தில் அப்படியாக அங்கு சொல்லப்பட்டுள்ளது. 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஜனங்களை நீ எச்சரிக்கும் பொழுது அவர்கள் மனம் திரும்புவார்கள், அவர்கள் அங்கு பாவம் அதிகமாக இருக்கிறது என்று கர்த்தர் யோனாவிடம் சொன்ன பொழுது, அங்கு யோனா என்ன செய்கிறார், அந்த 1வது அதிகாரத்தில் பார்த்தோமானால் கர்த்தருடைய சமூகத்தினின்று யோனா விலகி என்று 3 முறை வருகிறது. விலகி அவன் எங்கே ஓடுறா? ஆண்டவர் நினிவேக்கு போச்சோன்னா தர்ஷீஷுக்கு போகிற கப்பலில் அவர் என்ன செய்விட்டார், ஏறிவிட்டார். அங்கேயும் போய் என்ன செய்கிறார், அடித்தட்டில் நல்லாக படுத்து அவர் ஒரு அயர்ந்த நித்திரையாக அங்கே என்ன செய்து கொண்டு இருக்கிறார், தூங்கி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ நினிவேக்கு போ, அங்கு ஜனங்களை எச்சரி, அவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், அந்த ஜனங்கள்லாம் மனம் திரும்ப வேண்டும், என்னுடைய வார்த்தையை சொல்லு, அவங்கள் பாவங்களை அறிக்கையிட சொல்லு அப்படின்னு சொன்னால் இந்த யோனா அதற்கு பயந்து அவர் என்ன செய்கிறார், அவர் வேறு ஒரு தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டு அங்கு செல்வதற்கு பயந்து அங்கு போகிறது அவருக்கு இஷ்டமில்லாத காரியத்தினால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இவர் ஒரு பாதை என்ன செய்கிறார், இவர் அமைத்து கொள்கிறார். இவர் அங்கு போனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே பார்த்தோமானால் எல்லாருக்கும் அந்த சம்பவம் நன்கு தெரியும். யோனா அந்த கப்பலிலே பயணம் செய்த பொழுது அங்கு என்ன செய்கிறது, ஒரு பெரிய கொந்தளிப்பு என்ன செய்கிறது, உண்டாகிறது. எல்லா ஜனங்களும் அங்கு என்ன செய்கிறார்கள், கதறுகிறார்கள், கலங்குகிறார்கள், அவர்கள் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். அப்பொழுது பார்க்கிறார்கள், இவன் ஒருவன் மாத்திரம் ஏன் இப்படி அடித்தட்டிலே நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறவன் யார், என்ன என்று அவனோட பல கேள்விகள் கேட்கப்படுகிறது. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அங்கு சொல்லுகிறார் யோனா 1:10, அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி போகிறவன் என்று அவர்களுக்கு அறிவித்தபடியால் அவன் சொல்கிறான் அவனுடைய காரியங்களை. நீ எபிரேயன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன்லாம் சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறான், நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று நான் என்ன செய்கிறேன், விலகி போகிறவன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க பயந்து போய் அவங்க என்ன செய்கிறாங்க, அவனை சொல்கிறாங்க, நீ உனக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், என்னை தூக்கி என்ன செய்யுங்க, நீங்கள் கடலில் போட்டுருங்க அப்படின்னு சொன்ன பொழுது அவனையும் அவனுக்குள்ளது எல்லாத்தையும் தூக்கி என்ன செய்கிறாங்க, போடும் பொழுது அந்த கடல் அது என்ன செய்து தன்னுடைய கொந்தளிப்பை விட்டு அது அமருகிறது. தேவன் அங்கே யோனாவுக்காக ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த மீன் வயிற்றுக்குள்ளே அங்கு யோனா போகிறார். பிரியமானவர்களே, யோனாக்கென்று ஆண்டவர் தேவன் வைத்த திட்டம்
பெரியது. அவனுக்கு இவ்வளவு ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஒரு திட்டம். அங்கே சொல்லுகிறார் ஆண்டவர், வலது கைக்கும் விடுதைக்கும் வித்தியாசம் தெரியும். இந்த 140,000 ஜனங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்பது, யோனாவை கொண்டு ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் யோனா அதை அறியாதவனாக, புரியாதவனாக தனக்கென்று ஒரு பாதை என்ன செய்கிறான், வைக்கிறான். பாதை மாறிய கடல் யாத்திரை. அவன் நினிவேக்கு போக சொன்னால் அவன் தர்ஷீஷுக்கு என்ன செய்கிறான், போகிறார். அதனால் அது நிமித்தம் கடலில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுகிறது. கப்பல் என்ன செய்கிறது, அங்கு எல்லா ஜனங்களும் மறுத்து போகிற ஒரு சூழ்நிலை, அபாயத்துக்குள்ளாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இவனுக்கு ஒருவன் தவறு செய்து தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறது. அது எல்லா ஜனங்களையும் பாதிக்கும்படியான அங்கு ஒரு கொந்தளிப்பு நிகழ்கிறது. பின்பதாக யோனா அந்த காரியத்தில் தன்னுடைய தவறு இதுதான் என்று சொல்லி அவனை தூக்கி கடலில் போட்ட போல தான் அங்கே என்ன செய்கிறது, கடல் மும்முரம் தணிகிறது. இந்த யோனா மீன் வயிற்றுக்குள் என்ன செய்கிறார், போகிறார். அங்கே இருந்து 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னால் அங்கே ஒரு விண்ணப்பத்தை பண்ணுகிறார். நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டேன், ஆண்டவர் என்னை கேட்டருளினார் என்று சொல்லி, கர்த்தர் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லிலாம் அவன் என்ன செய்கிறான், ஒரு விண்ணப்பத்தையும் பண்ணி ஆண்டவருக்கு நான் துதியோடு பலியிடுவேன் சொல்லி அவன் விசுவாச வார்த்தை சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், மீனுக்கு கட்டளையிடுகிறார். அது யோனாவை என்ன செய்கிறது, கரையிலே கக்கி விடுகிறது. 3 நாள் யோனா என்ன செய்கிறார், மீன் வயிற்றுக்குள்ளே அங்கு இருக்கிறார். பின்பதாக வருகிறார். மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், 2ஆம் தரம் பேசுகிறார். மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்த பிறகும் சொல்லி யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாக நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். அப்போ உடனே யோனா என்ன செய்கிறார், அப்போ கீழ்ப்படிந்து என்ன செய்கிறார், போகிறார். போய் அங்குள்ள ஜனங்களுக்கு சொன்ன உடனே அங்கே ராஜா முதல் வசனம் 7, யோனா 3:7, ராஜா முதல் பிரதானிகள் எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாம் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து புசியாமல் குடியாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்தும் பொழுது தேவன் அங்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிற. அந்த தீங்கை குறித்து ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அந்த பட்டணத்துக்கு வர தீங்கை ஆண்டவர் அனுமதிக்காதபடி அந்த ஜனங்களை ரட்சிக்கிறார். பிரியமானவர்களே, இது இவ்வளவுதான். உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்க திட்டத்தை நீங்கள் புரியாதபடி உங்கள் பாதையை மாற்றிக்கொண்டு, அவர் உங்களுக்குன்னு ஒரு படிப்பு, உங்களுக்குன்னு ஒரு வேலை, உங்களுக்கு இதுதான் குடும்பம், நீங்கள் இந்த இடத்துல தான் நீங்கள் வாழ வேண்டும், இந்த உறவுகளோடு தான் நீங்கள் பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும், எல்லாம் தேவன் உங்களுக்காக நேர்த்தியாய் அழகாய் அவர் அழகாக பிளான் பண்ணி எல்லாம் வைத்திருக்கும் பொழுது நீங்களும் யோனாவை போல உங்கள் பாதையை மாற்றிக்கொண்டு உங்கள் பயணத்தை நீங்கள் தொடர்வதனால உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் படிப்பில், வேலையில் அநேக கொந்தளிப்புகள் காணப்படுகிறது. ஏன் அங்கே யோனா சொன்னது போல கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் ஆண்டவர் பலமுறை உங்களோட பேசியிருக்கிறார். ஆனால் நீங்கள் இதெல்லாம் சரிப்பட்டு வருமா என் வாழ்க்கையில், இவர்களோடு இணைந்து நான் எப்படி பயணிப்பது, இந்த வேலை செய்தால் நான் எப்படி சீக்கிரமாக நான் முன்னுக்கு வருவது எப்படி என்று சொல்லி உங்கள் மனுஷீகமாக நீங்கள் அநேக காரியங்களை யோசித்து குழம்பி உங்களுடைய சுய சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கை பாதையை நீங்கள் நிர்ணயித்து கொண்டது நிமித்தமாக நீங்கள் யோனாவை போல அவர் ஆண்டவர் நினிவேக்கு போகச் சொல்லி சரியான பாதையில் நடத்தும் பொழுது அவர் தர்ஷீஷுக்கு ஓடி போகிற நிமித்தம் அவர் வாழ்க்கையில் கொந்தளிப்பு ஏற்பட்டது போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அமைத்து கொண்ட பாதையின்படி உங்கள் மனுஷிக ஞானத்தின்படி நீங்கள் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் யோனாவை போல தேவனுடைய சமூகத்தில் நின்று விலகி இது எனக்கு சரிப்பட்டு வராது, ஆண்டவர் ஒருவேளை உங்களை ஊழியத்துக்கு அழைத்திருக்கலாம், நானெல்லாம் ஊழியம் செய்ய முடியுமா, அதனால் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வரும், என்னுடைய காரியங்கள் எப்படி நடக்கும், நான் நினைத்தபடி என்னால் வாழ முடியாது, எனக்கெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் பின்பதாக நல்லா வேலை பார்த்து செட்டிலாகி அப்புறமா நான் ஆண்டவருக்கு வேலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கூட நீங்கள் உங்கள் பயணத்தை உலகத்தை நோக்கி உலகத்து காரியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கலாம். பாதை மாறிய யோனாவை போல நீங்களும் ஒரு பாதை மாறிய பயணத்தில் இன்னைக்கு கஷ்டங்களோடு, பாடுகளோடு, பிரச்சனைகளோடு கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இடைப்பட்டார், அவர் உங்களுக்கு வைத்திருக்க திட்டத்தை இன்றாவது நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் பாதையை மாற்றிக்கொண்டு நீங்கள் நேரான பாதையாக அந்த இடுக்கமான வாசல் வழியாக உங்களை வழி
வழிநடத்துகிற தேவனாய அந்த வழிநடத்துகிற விண்மீனை அவருக்கு நேராக அவர் கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்கள் உங்கள் பயணத்தை நீங்கள் தொடருங்கள். யோனா தவறு செய்தான், மீன் வயிற்றுக்குள் போனான். ஆனாலும் அங்கிருந்து என்ன செய்கிறான்? விண்ணப்பம் பண்ணுகிறான். அதே போல நீங்களும் இன்று விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே, அங்கே யோனா அவருடைய அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுதுல கஷ்டமான அனுபவங்களை அவ்வளவாக அங்கு புலம்பி பாடுகிறார். சமுத்திரத்தின் நடுமையமாக ஆழத்தில் நீரினை தள்ளிவிட்டீர். நீங்கள் கூட இன்னைக்கு சொல்லலாம், ஒரு சமுத்திரத்தில் ஆழத்தில் நான் கடலில் தன்னந்தனியாக நான் தவிக்கிற சூழ்நிலை நான் காணப்படுகிறேன். நீரோட்டங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிறேன். இப்படி ஒவ்வொரு நொடியும் இதே வார்த்தைகள் உங்கள் புலம்பல்களாக கூட இருக்கலாம். காரணம், தேவன் உங்களுக்கென்று அமைத்த பாதை அது மகா உயர்ந்தது. அவருடைய வழிகள் உன்னதமான வழிகள், உங்களுக்கென்று வைத்தது உயர்ந்த வழிகள். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் இழந்து உங்களுக்கென்று ஒரு பாதையை நீங்கள் தவறான பாதையை நிமித்து கொண்டது நிமித்தமாக தேவ திட்டத்துக்கு நேராக செல்லாமல் உங்கள் பயணம் பாதை மாறிய பயணமாக இருந்ததினால்தான் இன்று நீங்கள் இப்படி கதறுகிற சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறது. ஆனால் கிருபையுள்ள தேவன், ரட்சிக்கிற தேவன் உங்களையும் நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்துக்கு இன்றைக்கு இறங்கி உங்களுக்கு ஒரு அந்த மீனுக்கு கட்டளையிட்டது போல உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிற கொந்தளிப்புகளை எல்லாம் தேவன் அமர்த்தி, இயற்கை ஆளுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுற பிரச்சனைகளை அதட்டி அவர்களிருந்து உங்களுக்கு இன்றைக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்களும் அதற்கு பின்பதாக ஆண்டவர் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதில் சரியான பாதையில் நீங்கள் பயணிக்கும் பொழுது ஆண்டவர் இருதயம் மகிழும். உங்கள் வாழ்க்கையிலும் சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். பிரியமானவர்களே, இதே போல தான் ஒரு அருமையான மகள், அவள் ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவர் கணவனும் ஒரு அருமையான ஒரு அரசு துறையில் வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கணவர் மிகுந்த ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாய் இருக்கிறார்கள். ஆனால் ரெண்டு ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆலயத்துக்கு செல்லுகிற ஒரு குடும்பம். இந்த மகன் வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும் அவருடைய போதை பழக்கத்தின் நிமித்தமாக குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ என் ஊழியத்தை செய்வார், நீ என் ஊழியக்காரன் என்று சொன்ன பொழுது அந்த மகளால் ஏற்றுக்கொள்ளவே முடியலையா? ஆண்டவரே, இந்த சூழ்நிலை இந்த மகன் செய்கிற துன்மார்க்கமான காரியங்களே என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை, சகிக்க முடியலை. ஆனால் இவரெல்லாம் ஊழியக்காரன் ஆகி, ஐயோ இது வேண்டவே வேண்டாம், எனக்கு இந்த காரியத்திலேருந்து நீங்கள் விடுதலை மாத்திரம் கொடுங்க ஆண்டவரே, இது என்னால் எனக்கு வேண்டவே வேண்டாம், அது எப்படி எனக்கு இது நான் ஒன்று கேட்கும் பொழுது ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள் இப்படியாக இருக்கிறது, இது எனக்கு தேவையே இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை மாத்திரம் கொடுங்க, நான் சமாதானமாக வீட்டில் இருந்தால் போதும் என்று சொல்லி அந்த சகோதரி ஜெபித்து கொண்டே இருந்தார்களாம். ஆனால் தேவன் விடவே இல்லை. அவருடைய திட்டம் அந்த மகன் மேலே இருந்தது. அவன் ஒரு ஊழியக்காரனாக ஆக வேண்டும் என்று சொல்லி பல்வேறு பாடுகள், பிரச்சனைகள் வரும் பொழுது அப்படியாக அந்த மகளும் ஆண்டவருடைய திட்டத்தை என்ன செய்தார்களாம்? புரிந்து கொண்டார்களா? தெய்வ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கும் பொழுது இதுதான் திட்டம், இவர் ஆண்டவருடைய வேலைக்காக என்றே தன் கணவரை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த சகோதரி அதிலிருந்து சொல்வார்களாம். கணவர் ஜெபிக்காதவர்களாக இருந்தாலும் அவர்கள் குடித்து விட்டு வந்தாலும் கைப்பிடித்து சொல்வார்களாம், ஆண்டவருக்காக குடும்பமாக வேலை செய்வோம், உங்களுக்காக வேலை செய்வோம் என்று சொல்லி கைப்பிடித்து ஒரு வார்த்தைனாலும் கணவரையே சொல்லுங்கள் என்று சொல்வார்களாம். அப்படியாக சில நாட்கள் அவர்கள் விசுவாசத்தோடு சொன்ன பொழுது அந்த குடும்பத்தில் அந்த மகனை கர்த்தர் ரட்சித்தார். அப்படியாக படிப்படியாக அவர் ஆண்டவர் வேலையை குடும்பமாக இணைந்து செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த மகனையும் கர்த்தருடைய வேலைக்காக தேவன் இன்று பயன்படுத்தி வருகிறார். பிரியமானவர்களே, உங்கள் யாத்திரை பாதை மாறியாக கடல் யாத்திரையாக இராமல் தேவன் நியமித்த ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையோடு ஓட தேவன் என்று உங்களை அழைக்கிறார். இன்னொரு கூட ஒரு கடல் யாத்திரையை நாம் பார்த்தோமானால் அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் அதன் 9வது வசனம் தொடங்கி அந்த 27ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோமானால் பவுல் அங்கு இத்தாலியா தேசத்துக்கு கொண்டு போகும்படியாக ஒரு நூற்றுக்கு அதிபதி கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அங்கு அது ஒரு கடல் யாத்திரை. அங்கு பல இடங்கள், பல துறைமுகங்களை கடந்து சீதோன், சிலிசியா அப்படி என்று பல இடங்களை கடந்து அவர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அங்கு அப்போஸ்தலர் 27 வசனம் 7, காற்று
காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினித்து பட்டணத்துக்கு எதிரே வந்து கிரேத்தா தீவில் ஒதுங்கினோம் அப்படின்று அங்கு வசனம் போடப்பட்டுள்ளது. அதாவது இந்த கடல் யாத்திரையில் நிறைய கஷ்டங்கள் வருகிறது. அப்போ அங்கு பவுல் சொல்லுகிறார் 10வது வசனம், மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் சேதமும் என்ன செய்யும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி எச்சரிக்கிறான். பவுல் அந்த சூழ்நிலைகள்லாம் பார்த்து நம்ம ஜீவனுக்கும் என்ன வந்துடும் கஷ்டம் வந்துடும் சொல்லும்போது நூற்றுக்கு அதிபதி அவன் என்ன செய்யலை, அவன் மாலுமி சொல்கிறான், நம்ம இதெல்லாம் ஈஸி, இதெல்லாம் நம்ம கடந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னதை அந்த நூற்றுக்கதிபதி நம்பினது நிமித்தம் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கடல் யாத்திரை அப்படியே பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பவுலும் அவனோடு கூட அநேகரும் அந்த கடல் பயணத்தில் போகிறாங்க. பவுல் ராயனுக்கு முன்பாக நிற்கும்படியாக அவன் என்ன செய்கிறான், நூற்றுக்கதிபதியில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறான், ஒரு கைதியாக கொண்டு போகப்பட்டு கொண்டு இருக்கிறான். அங்கு பார்த்தோமானால் 14வது வசனம், கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளிதான் என்னும் கடுங்காற்றதில் மோதிற்று. கப்பலில் கடுங்காற்று மோதி அது என்ன செய்ய எதிர்த்து போகக்கூடாதபடிக்கு காற்றின் போயிலே கொண்டு போகப்பட்டோம்னு சொல்லப்பட்டுகிறது. வசனம் 18, பெருங்காற்று மலையில் அவங்க அடிபட்டபடியினால் சரக்குகளெல்லாம் என்ன செய்கிறாங்க, கடலில் எறிகிறாங்க. யூரோக்ளிதான் என்னும் கடுங்காற்று என்ன செய்கிறது, அங்கு அடிக்கிறது. பார்த்தோமானால் அந்த எல்லா கப்பல் துண்டு துண்டாக உடைந்து போகக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் அங்கு தூதனானவர் பவுலுக்கு சொல்லுகிறார், பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடைய கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். அப்போ பவுல் சொல்கிறாரு, மறுபடியாக அங்கே சொல்லுது, திடமனதாய் இருங்கள், கப்பர் சேதமே அல்லாமல் ஒருவனுக்கும் பிராணசேதம் வராது என்று பவுல் மூலமாக அங்கு சொல்லப்படுகிறது. அங்கே ஆண்டவரும் அந்த தூதனானவரும் சொல்லுகிறார், பயப்படாத, இங்கே ஒன்றும் நடக்காது, சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது, ஒரு புயல் காற்று கடுமையாக அடிக்கிறது, அதனால் கப்பலில் இருக்கிறது எல்லாம் தூக்கி எரிஞ்சாச்சு. அப்போ அதனால் நீ எனக்கு உயிர் சேதம் என்ன செய்யாது, நிச்சயம் வராது, பொருள் சேதம் வேணால் வரலாம், உயிர் சேதம் எனக்கு வராது, இங்கே எல்லோரும் கூட இருக்கவங்களெல்லாம் உனக்கு தயவு கிடைக்க பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே மறுநாள் பவுல் மாலுமி நூற்றுக்கதிபதி கப்பலில் இருக்கவங்களை எல்லாம் பார்த்து சொல்கிறாரு, என் தேவனால் சொல்லப்பட்டவர்கள் நிச்சயம் என்ன செய்யும் நடக்கும், நான் நம்பிக்கையாக இருக்கேன், உயிர் சேதம் ஒருத்தருக்கும் வராது, அதனால் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அங்கு கப்பல்கள் அந்த எல்லாம் துண்டு துண்டாக உடைகிறது. அது என்ன செய்கிறாங்க, அந்த மரத்துண்டுகளை பிடித்து அவங்க என்ன செய்கிறாங்க, தப்பி கரை சேர்கிறாங்க மெலித்தா தீவில். இப்படி தான் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் யூரோக்ளிதான் என்னும் கடுங்காற்று, அது வியாதியோ வறுமையோ அது எப்படியோ கடன் பிரச்சனையோ நல்லா இருந்திருப்போம், திடீர்னு வியாபாரத்தில் நஷ்டம், ஏதோ ஒரு வியாதி, எப்படித்தான் பண நஷ்டம் வந்தது, இவ்வளவு கடன் எப்படி வந்தது என்று ஏதோ ஒரு சூறாவளி அடித்ததுனால உங்கள் குடும்பத்தில் யூரோக்ளிதான் கடுங்காற்று உங்கள் வாழ்க்கையில் அடித்ததுனால நீங்களும் தப்பி பிழைப்போமா என்று சொல்லி நம்பிக்கையற்றிருக்க சூழ்நிலையில் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கப்பல் சேதமேலாம் ஒருத்தனுக்கும் உனக்கு பிராண சேதம் நிச்சயம் வரவே வராது. உங்களுக்கு இந்த உலகத்தில் உங்க கூட பயணிக்கிற எல்லாரையும் சூழ்நிலைகள் மோசமானதுனால நீங்கள் நினைக்கலாம், இவங்க என்னை விட்டு போயிடுவாங்களோ, அவங்க விட்டு போயிடுவாங்களோ, அவ்வளவுதான், என் கணவருக்கு இந்த வியாதி வந்துருச்சு, அவர் மரித்து விடுவாரோ, என் மனைவிக்கு இந்த வியாதி வந்து விட்டதே, அவள் மரித்து விடுவார்களோ, நான் யாரும் இல்லாத அனாதையாகி விடுவனோ என்று சொல்லி ஏக்கத்தோடும் கலக்கத்தோடும் கண்ணீரோடும் கூட ஒருவேளை நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் ஒரு பயணம் நீ மேற்கொண்டு இருக்கிறாயே, இதில் உன்னோடு பயணிக்கிற எல்லார் கண்களிலும் உனக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன். ஒருவேளை உனக்கு பொருட்சேதங்கள் இன்றைக்கு ஏற்பட்டு இருந்தாலும் உனக்கு ஒரு பிராணச்சேதமும் வராது. அந்த யூரோக்ளிதான் கடுங்காற்றையும் அமர்த்தி ஆண்டவர் நீங்கள் தப்பி பிழைக்கும்படியாக பவுலுக்கு ஒரு வாய்ப்பை கட்டளையிட்டாரே, உங்களுக்கு மதிலிருந்து மீட்கும்படியாக கர்த்தர் நீங்கள் அந்த பாதையை கடந்து வெளிவரும்படியாக கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து இருக்கிறார். அவனுக்கு பவுல் சொல்லுகிறார், திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இன்று முதல் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை இப்படி தான், திட்டமனதாய் இருப்பேன், என் தேவனால் சொல்லப்பட்டவர்கள் எனக்கு என்ன செய்யும் நடக்கும், நான் தப்பி பிழைப்பேன், என் குடும்பத்தில் ஒரு நாள் ஒரு பிராண சேதம்
வராது. இந்த ஈரோக்களிதான் காற்றை இந்த நெக்ஸ்ட் செகண்டில் தேவன் என் குடும்பத்தில் அவர் என்ன செய்தார், அமர்த்தி போட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். தேவன் எத்தனை வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கொடுத்திருப்பார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார் என்று எத்தனை வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களால் திட்டமானதாக இருந்து பவுல் சொன்னது போல நீங்களும் சொல்லுங்கள், எனக்கு பிராண சேதம் என் குடும்பத்தில் வராது, கர்த்தரால் சொல்லப்பட்டவர்கள் என் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும், என் சந்ததி உயர்ந்திருக்கும், நானும் என் கணவனும் குடும்பமாக ஆலயத்துக்கு போவோம், நானும் என் பிள்ளைகளுமாக இணைந்து கர்த்தரை சேவிப்போம், கர்த்தருக்காக அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இந்த உலகத்தில் இருப்போம் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். பவுல் கடல் யாத்திரையில் யூரோக்களில் தான் காற்று அடித்தது. துண்டு துண்டாக அந்த கப்பல் உடைந்து போனாலும் அதை தப்பி அவன் கரை சேர்ந்தது போல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் எத்தனை புயல் காற்றுகள் அடித்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து தப்பித்து எளிதாய் கரை சேரும்படியான போக்கே இன்று கட்டளையிட்டிருக்கார். கவலைப்படாதீர்கள், கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள். முதலாவது பார்த்தோம், பாதை மாறிய கடல் யாத்திரை. யோனாவை போல நீங்கள் பாதை மாறி பயணத்தில் இருப்பீர்களானால் உங்கள் பாதையை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் இன்று உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அடுத்து உத்தரவத்தின் கடல் யாத்திரையில் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? திடமனதாய் இருங்கள். தேவனால் சொல்லப்பட்டவர்கள் நிச்சயம் உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு பிராண சேதம் வராது. அப்படியே ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டு ஏசப்பா உலகத்துக்காகவும் உலகத்தில் காரியங்கள் மயக்கத்தினாலும் மாயையில் உழன்று கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளை தொடுங்க ஏசப்பா, சந்திங்க. ஒவ்வொருவர் மேலும் ரத்தத்தை தெளித்து செபிக்கிறோம். அன்பின் கயிறுகளால் இழுத்து கொள்ளுங்க. அடிமைத்தன சங்கிலிகள் தெரிவட்டு போகட்டும். இயேசுவே, உங்கள் அன்பின் கயிறுகளால் இழுத்து கொள்ளுங்க. உங்கள் கல்வாரி அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. உங்கள் அன்பு ஒவ்வொருக்குள்ளும் பொங்கி வரட்டும், உங்களுக்காக வாழட்டும். நீங்கள் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு இந்த பிள்ளைகள் ஓடுவதற்கு கிருபை தாங்க ஏசப்பா. இன்னும் பவுல் போல உபத்திரவத்தின் கடல் யாத்திரையில் நான் பயணித்து கொண்டு இருக்கிறேனே, என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவரே, பொருட்சேதம் பிராணச்சேதம் என்று சொல்லி உங்கள் நோக்கி அபயமிடுகிற பிள்ளைகளை கர்த்தர் கூக்குரலை பரத்திலிருந்து கேட்டதுக்காக சோத்ரா. இப்பொழுதே கர்த்தர் கடந்து வருவீராக. ஒரு பொல்லாப்பு உங்களுக்கு பிள்ளைகள் வேறிடாதபடி உபத்திரவத்தின் கடல் யாத்திரையிலிருந்து பிள்ளைகளை கரம் நீட்டி மீட்பீராக. தப்பி பிழைத்ததற்கு கர்த்தர் வழி செய்ததற்காக உமக்கு நன்றி நன்றி. எல்லா குடும்பங்களிலும் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.